பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அதிமுக மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். அண்மையில் ராமதாஸை நேரில் சந்தித்து சி வி சண்முகம் பேசிய நிலையில் தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவை இணைப்பது தொடர்பாக ராமதாசுடன் சி வி சண்முகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசங்கரன். சிவசங்கரன், இந்த பேச்சுவார்த்தை பற்றிய விரிவான விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில தினங்களில் அறிவிக்க உள்ள நிலையில் திமுக தமிழகத்தில் முதன்முறையாக தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இன்று இரு கூட்டணி கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்நிலையில் தான் அதாவது தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்பட்ட நிலையில் தான் கடந்த 9ஆம் தேதி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் திண்டிவனத்தை அடுத்த உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து, அதாவது ஒரு ரகசியமான சந்திப்பை நடத்தி இந்த தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்நிலையில் தான் மற்றொரு புறம் பாஜக தரப்பும் பாமக அணுகி தங்களது கூட்டணியில் வர வேண்டும் என்று டெல்லியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் தான் தற்போது, அதாவது சற்று முன்னர் ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக விழுப்புரத்தில் இருந்து புறப்பட்ட சி வி சண்முகம் தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தமக்கு கிடைத்துள்ளது. தொடர்ந்து ஒரு 15 நிமிடத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.